இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் நல்ல பிதாவே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், ஓ சர்வவல்லமையுள்ள தேவனாக கர்த்தாவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்களை போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே. சாஷ்டாங்கமாக பணிந்து குறைந்து உண்மை ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளுக்காக பரிசுத்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த அற்புதம் சுகமளிக்க விடுதலை கொடுத்த கலந்து கொள்ளும்படி நீர் எங்கள் பாராட்டுற தயவுக்காக உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மையில் அன்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் ஆண்டவரே நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, சிறைப்படுத்துகிறோம். அதாவது எங்கள் சிந்தை முழுவதும் முயற்சி பார்க்கட்டும். கல்வாரி சிலுவையை பார்க்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி நாயகரே நமக்கு நன்றி. எங்களுக்காக கிருபாதர பலியாடிய ஒரே தரம், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவை பரிகாரம் செஞ்சீங்களப்பா, நாம் விசுவாசித்து வந்திருக்க ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னேன், அதற்காக நன்றி நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, பிதாவை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே நீங்க நல்ல தகப்பனப்பா. எங்கள் தோல் மீது சுமந்த வழியில் தானேப்பா. ஓ யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யூத ராஜ சிங்கமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஒமேகா நாமம் உள்ளவரே, நீடித்த ஆயுசு நாட்களை உடையவரே, மரணமே இல்லாதவரே, மரணத்து ஜெயமாக விளங்கினவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யூதா கோத்திர சிங்கமே ஆமென் ஆமென். 10,000 பேரும் சிறந்தவரே, அழகில் சிறந்தவரே, அக்கினிமயமான கண்களை உடையவரே, சாரோனி ரோஜாவே, லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கில் லீலியை ஆராதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உங்களை புகழ்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மேன்மை சொல்ல ஒன்றும் இல்லாதவரே. நாங்கள் அழைக்கப்பட்டதே சிலுவையின் மேன்மையை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்க ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக கிரைகளை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோமே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர் அப்பா, நல்லவர். எங்களுக்காக சிலுவையில பாவமானீரே, ஓ சாபமானீரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நோய்களை சுமந்திரே, எங்களுக்காக தரித்திரமாக தொங்குனீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் கர்மத்தை சுமந்து தீர்த்தீரேப்பா. ஓ என் தோஷங்களை சுமந்து தீர்த்தீரே. எங்களுக்கான பாவங்களுக்கான நிவாரண பலியானவரே நீங்க செலுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உண்மை போய் நாங்கள் நேசிக்க யாரும் ஆண்டவரே. என் தேவனுடைய இரக்கம் கிருபை தயவு மகா பெரியது ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்தமூயா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்தமூயா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ உயிருள்ள நாட்களெல்லாம் என் கர்த்தரையே பாடுவேன், என் கர்த்தரையே ஆராதிப்பேன். நீரே புகழ்ச்சிக்குரியவர், மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர். ஓ தேவனே என் தேவனே உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா. நீரில் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீரில் கரத்தினார் தாங்கியே நடத்துவார்.
எதற்கு அருகிறேன் நான் எதற்கு அருகிறேன் எங்க தேவனுக்கு கோடி கோடி வாழ்வெங்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் இன்னும் இந்த தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார். நீங்கள் கிரகிக்க கூடாத நன்மைகள் செய்கிற இந்த கர்த்தர் இந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். தேங்க்யூ ஆவியானவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். நீதியில் அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்தவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, எங்களுக்கு நன்மைகளை செய்வர் நீ நல்லவரே. உங்களுடைய வார்த்தை அறிந்து குணமாக்குகிறவர். தேங்க்யூ அப்பா, சிரிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமை படுத்துவார். எங்கள் தேவனுக்கு வாழ்வெங்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வெங்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஓ கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அது நாங்கள் சொல்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது. ஆண்டவரே, ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அப்பா, ஓ விசுவாசித்து ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கபடி நாங்கள் விசுவாசமுடைய ஆவியை பெற்றபடியால் ஆண்டவரே நான் விசுவாசம் பேசுகிறோம். ஆண்டவரே, காணுகிற பிரச்சனை அல்ல. ஆண்டவரே, காணுகிற சூழ்நிலை அல்ல, காணாதவர்களுக்கு பார்க்க பதிலை நாங்கள் பேசுகிறோம். ஐயா, எங்கள் குறைவெல்லாம் மகிமை ஐஸ்வர்யத்தில் நிர்வாகிக்கிற தேவன். அதுவரே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உன் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னீர். ஆண்டவரே அப்பா, பலவல்லவர்களாகிலும் பலனற்றவர்களாகிலும் உதவி செய்து அப்பா காரியம் சொன்னீங்க. அப்பா ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு மத்தியில் நான் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் சத்துருக்கான உன் பாத்திரம் சுகவாழ்வு, சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம், விடுதலை எல்லாமே நிரம்பி நிரம்பி வழியும் பாத்திரம். ஆமென், ஆமென். நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உட்காருங்க. இயேசுவே உம் நாமமே உயர்ந்தது. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயர்ந்தது. அல்லேலூயா. உயரணும்
மேன்மையடையலும் பாடுவேன் பாடுவோர்களே. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையலும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே யாவே அல்லேலூயா யாவே யாவே கடலுக்கு போலும் எக்கடலும் வரைத்திறக்கும் உங்களால் உயர்ந்தபோது கண்மலையும் பெருங்காற்று மடங்கு போலும் எக்கடலும் வரைத்திறக்கும் உங்களால் உயர்ந்தபோது கண்மலையும் கரைந்து போலும் இயேசுவே பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இயேசுவே இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் ஒரு தப்பிக்கை வல்லவர். தேங்க்யூ அப்பா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உலகம் உயர்ந்த போது சிங்கங்கள் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சிறைச்சாலை போல் இருந்தாலும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் நம்ம தூதரை அனுப்பி உங்க வழிகளை அவர் சபைப்படுத்துவார். அவர் இவரெல்லாம் கூடும் சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரம்பவில்லை பதில்லை சேற்றாலை அடைப்பதில்லை சங்கதிகள் நிரந்தரவில்லை உயர்ந்த போது நினைப்பதில்லை இயேசுவே நாமமே உயரவே.
என்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சவுண்டு தகுந்த சவுண்டு. ஓ தேவனே, உங்க நாம மட்டும் மகிமைப்படும் ஆண்டவரே. அப்பா, எங்களை பெருமை பாராட்ட ஒண்ணு இல்லை ஆண்டவரே. தேவனே, நீங்க கொடுத்த இந்த தாளத்தை, இந்த ஊழையை ஆண்டவரே, உங்களை நாம மகிமைக்காக நாங்கள் செயல்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சகல ஜனங்களுக்கும் இந்த ராஜ்யத்து சுவிசேஷம் ஆண்டவரே பிரசங்கிக்கப்படும்படி ஆண்டவரே, அந்த தேவ ராஜ்யத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் கூறும்படி, அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை, நீ எங்களுக்காக செய்த தியாகத்தை, புண்ணியத்தை, பரிகாரத்தை, தேவனுடைய அன்பை ஜனங்களுக்கு விவரத்தில் இயேசு நல்லவர் என்று, இவரே மீட்பர் என்று, இவரே மேசியா என்று நாங்கள் சொல்லும்படி ஆண்டவரே எங்களுக்கு இந்த நல்ல ஊழியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராப்பா என்று வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமென்று கருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். அவருக்காகவே நாம் விரைவில் பெற்றுக்கொண்டு நம்முடைய நோயை சுமந்தார். அவர் நம் மீது நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கறம் நிமித்தம் அவர் நிறுத்தப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை ஒன்று போடும் ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தீர்ப்புக்குள் நுழைந்தார். மாவின் காலத்தை பிழைத்து தூக்கினார். தீர்ப்புக்குள் நுழைந்தார். மாவின் காலத்தை பிழைத்து தூக்கினார். காய்த்து உடனே அன்று நீங்கிட்டு அவர் காலத்தை தொடர்ந்து செய்து மகிழ்ந்தார். அவர் காலத்தை தொடர்ந்து செய்து மகிழ்ந்தார். என்று வாழ்கிறார். சுகம் தரும் தேவன் இயேசு, சுகமென்று தருகிறார். மனம் இழந்து தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். ஓ, நீங்க சுகமா இருப்பது தேவ சித்தமா இருக்கிறது. சுகம் உங்களுடைய அப்பம். அது உங்களுக்கா இயேசு அந்த ஸ்ரீல அடி வாங்கி சமாளிச்சிருக்க சுகத்தை உங்க குடிமொழிமா. அது புஷ்பரோகியை கண்டார், இயேசு காரங்கள் நீட்டி தொட்டார். புஷ்பரோகியை கண்டார், இயேசு காரங்கள் நீட்டி தொட்டார். சித்து உண்டு சுகமாக என்று சொல்லி சுகத்தை தந்தானே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராப்பா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உன் பாதையில் எடுத்துக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தேன். அத்தழும்புகளால் குணமாகிறோம் என்று இயேசையா தீர்க்கதரிசி வர்க்கப்பட்டது நிறைவேறப்பட்டது ஆயிற்று.
நிமிர முடியாத பூமி அன்று இயேசு அவரை கண்டார். நிமிர முடியாத பூமி அன்று இயேசு அவரை கண்டார். கைகள் அவர் மேலே வைத்தார், உலகிலிருந்து துதிக்க செய்தார். கைகள் அவர் மேலே வைத்தார், உடனிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஓ பேதுரு சொல்றாரு, அந்த சிலுவையில் அவங்க பாவங்களை சுமந்தார். அவர் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு காயத்தினால் தழும்புகிறார், நீங்கள் குணமானீர்கள் என்று. ஓ அது கல்வாரி சிலுவையை பார்த்த பேதுரு சொல்றாரு, நீங்கள் குணமானீர்கள் என்று இருக்கிறார் அவர். தேங்க்யூ அப்பா. அன்று இயேசு இறந்தென்றார், பிறகு குருடன் பத்தினேயும் அன்று இயேசுவே இறந்தென்றார். பாவை அடைந்து மகிழ்ந்தார், பின் இயேசு பின்னே நடந்தார். பாவை அடைந்து மகிழ்ந்தார், உடன் இயேசு பின்னே நடந்தார். அவன் நாமம் யெகோவா ராஃபா, பலிதானே இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனம் இறந்த தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறந்த தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். Amen, amen, amen. Hallelujah, hallelujah. உங்களுக்கு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கான அவர். ஹல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து பிதா கிட்ட கதை பேசிட்டு அவரு உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுகிறாராம். பரிந்து மத்தியாசராக இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சோதிக்கப்படும் போது, உபத்திரவத்தில் போகும்போது, நெருக்கப்படும் போது, உங்களை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால இன்று சோதிக்கப்படுகிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதை பிதாவை பாசித்தால் உங்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறவர்களாக உயிரோடு இருக்கிறவர் எப்பொழுதும் அவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆபேலின் இரத்தம் தன் சகோதரரை குற்றப்படுத்தியதான். ஆனா நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து ரத்தமோ உங்களை குற்றப்படுத்தல, உங்களை நியாயத்திருக்கிற உங்களுக்காக அவர். என் பிள்ளைகள் நீதிமான்கள், என் பிள்ளைகள் ரத்தம் சிந்திருக்க பிதாவே, என் பிள்ளைகளுக்காக காயப்பட்டிருக்க பிதாவை பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, துக்கத்தை மாற்றுங்க, இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, இந்த வியாதியை விடுதலை கொடுங்க என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஓ நல்ல தேவன் இவர், நல்ல தேவன் இவர். ஆமென், ஆமென். இது நீங்க பாவிகள் இல்ல, நீங்க நீதிமான்கள் என்று சொன்னாரே. ஓ இது நீ அந்நியர் கிடையாது, என் பிள்ளை என்று இப்படி இயேசு அப்பா பிதாவே கூப்பிட்டாரோ அதே ஆவியை உனக்குள்ளும் எனக்கு வச்சு சொன்னார். நீ கூப்பிடு பிதாவே, உனக்கும் செயல் கொடுப்பார் அவர், உன் ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார் அவர். அவர் இருக்கிறதாகவே இருக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனே இறங்கி நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி மலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே
இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனை எங்கே என்று இயேசு கேட்ட போது யோர்தான் திறந்தது. இன்னைக்கு நீ கேட்கலாம், என் தேவன் எங்கே என்று. என் தேவன் உனக்குள்ள இருக்காரு. இன்னைக்கு மழைகளை எதிர்த்திருவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க மழைகளை எதிர்த்திருவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பான். நெருப்பாய் இறங்கிடுவான் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவான். ஆவியே 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 அசைவாடும் அந்நல்லாக்கும் எங்களாத்திரே. அசைவாடும் அந்நல்லாக்கும் எங்களாத்திரே. ஆமென். தேங்க்யூ அப்பா. இந்த பட்சிக்கு அக்கினியாக, பயங்கரமான தேவனாக, உங்கள் சத்துருக்காக எச்சரிக்கை செய்வார்கள். உங்களுக்காக வழக்காடுகிறவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர், உன்னை தொழுகிறவர், அவர் கண்மணியை தொழுகிறான் சொன்னார். படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை வந்தருவார். மறுமாறிக்கு கட்டில் படுத்தாலே வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நம் கடல் ஆரை நோக்கி குதித்தாரே, நம் கடல் ஆரை நோக்கி குதித்தாரே. மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அநல்லாக்கும் எங்களாத்திரே அசைவாடும் அநல்லாக்கும் எங்களாத்திரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவரே ஜீவ தண்ணீர். கூப்பிடுற யாவருக்கும், விரும்புகிற யாவருக்கும் ஜீவ தண்ணீர் அவர் இலவசமாக கொடுக்கிறாராம். ஜீவே காலமெல்லாம் உனக்குள் இந்த ஜீவனுக்கு பொங்கி வளர்ந்து நிரம்பி ஓடமறி இந்த பரிசுத்த ஆவியானவர். ஓ அல்லாமா காலாபா. தேங்க்யூ அப்பா. நீர் வற்றி போனார் வற்றாத ஜீவன் நதி எனக்கு உண்டு. கேளுக்கு அற்றி நீர் வற்றி போனார் வற்றாத ஜீவன் நதி உமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். அசைவாடும் அநல்லாக்கும் எங்களாத்திரே. அசைவாடும் அநல்லாக்கும் எங்களாத்திரே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அவர் உங்க ஜெபத்தை கேட்பார். உன் ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பார். நெருப்பா இறங்கிடுவார் மருவத்தில் உனக்காக. ஹல்லேலூயா. ஓ the fire of the Holy Ghost. ஓ ஆவியே, தூய ஆவியே, பரிசுத்த ஆவியே, தூயவரே, தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. ஒரு அல்லாதார மகாந்தா
அசைவாடி ஆவியானவரே, எனக்கு அசைவாடினவர் இந்த திருச்சபையில, இந்த நேர்வெட்டி அறையில, இந்த ஜெபத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கீங்களே. Thank you, the Holy Master. Thank you, the Holy Master. Hallelujah. Thank you, the Holy Spirit. Amen, amen. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் மனுஷர்களால் பார்க்க கூடாத தேவன் நீங்க அப்பா. மகிமையான ஒளியில ஜோதியாக விட்டிருக்கீங்க ஆண்டவரே. கோடான கோடி 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 தூதர்கள் மத்தியில் ஆண்டவரே, கெருபுகள் மத்தியில், சராபங்கள் மத்தியில் இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கப்படுகிற நீர் சேனைகள் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆண்டவரே. அது கர்த்தாவே, நாங்கள் துதிக்கும் போதும் எங்கள் துதியை நீங்க அசைவாடுறீங்கப்பா. என் துதியை தூரமாக ஏற்றுக்கொள்றீங்க ஆண்டவரே, மகிமையாக ஏற்றுக்கொள்றீங்கப்பா. ஆமென், ஆமென். எப்படி அந்த சாம்பிராணியில, அந்த நெருப்புல சாம்பிராணி போடும் போது எப்படி அது தூபம் அப்படியே கொழுந்து விட்டு எரி அப்படியே மேல போதும், அது பண்ணி உள்ளத்திலிருந்து உன் துதியை செலுத்தும் போது அப்படியே தீபமாக அப்படியே ஜென் பரலோகத்தை அப்படியே அதை ஏற்றுக்கொள்வார். அவர் சுகந்த காணிக்கையாக, உகந்த பலியாக, ஓ ரீலே மகாதாரா சமாதான பலியாக, ஓ சோத்திர பலியை ஏற்றுக்கொள்வார் அவர். ஆமென், ஆமென், ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை காயங்களை கட்டுகிற தேவன், அவர் நுகர்ந்தரை முடிக்கிற தேவன். நல்ல சமாரியன், நல்ல நெய்ப்பறிவர், உங்களை குறைவில்லை, தாழ்ச்சி இல்லையே. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். போனடா பொண்ணு போனடா. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. இந்த அற்புத விடுதலை ஜெப கொடுத்தல நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அழைக்கப்பட்ட அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டு சொல்றாரு, சிலர் தான், கொஞ்சம் பேர் தான். ஆனா பிதா சொல்றாரு, இந்த கொஞ்சம் பேருக்கு தான் பிதா தம் ராஜ்யத்தையே கொடுக்க சித்தமுள்ளவரா பிரியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு ராஜாவும் பாத்தீங்கன்னா தன் சொந்த மனைவி சொல்லுவாங்க, நீ ராஜ்யத்தில் பாதியே கொடுக்கிறாரு. ஆனா இந்த மணவாளனோ மனவாட்டியாக உங்களுக்கு எனக்கும் ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமுள்ளவரா சித்தமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து கேட்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த ஜெபக்கூட்டம் என்பது அற்புத விடுதலை ஜெபக்கூட்டத்துல எல்லா மனுஷங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை என்பது ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கட்டப்பட்டுதான் இருக்காங்க. என்னவாக இருக்கலாம்? யாருமே நான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு உபத்திரவத்துல போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்போ இந்த ஜெபக்கூட்டம் என்பது எல்லாருக்கும் தேவன் பொதுவாக சுகம் இல்லாத சுகம் தரும்படியாக, பிள்ளை இல்லாத பிள்ளை கர்ப்பத்துக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, திருமணமான ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணியை கொண்டு வரும்படி, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு வியாபாரத்தில் பெருக்கம் உண்டாகும்படி, அல்லேலூயா, வேலை செய்கிற வாழ்க்கையில கடன்கள் நிரப்பும்படி, கடன்களை பலப்படுத்தும்படி, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படி, கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கும்படி, கட்டோடு விடுதலையாக்கும்படி கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவாக ஜெப கொடுக்க கர்த்தர் ஆயுதம் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார் உங்களை. ஏசாயா 61 அதிகாரம்
ஏசாயா 61:1-2-3. கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அசது அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தம் படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுநாதர் வரத்துக்கு பிறக்க போவதற்கு முன்பாகவே ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நான் படிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தும் கூறவும். அல்லேலூயா. இதுல 3 பாயிண்ட் இருக்குதுல. ஃபர்ஸ்ட் வசனத்துல 3 பாயிண்ட். ஆமென். அப்போ இந்த மாதிரி இயேசுநாதர் உங்களுக்காக மரிக்கும்படி, தன் ஜனங்களுக்காக மரிக்கும்படி பூமியில வருவார், பூமியில பரப்பார். அவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை வார்த்தையாக மாம்சத்தில் வெளிப்படுத்துவார். அவர் எல்லா ஜனங்களுக்கும் மரிக்க போறாரு. அதற்கு முன்னாடி இயேசுநாதர் செய்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, பூமியில இந்த உலகத்துல தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணார்? அவர் பிரசங்கித்தார். அல்லேலூயா. என்ன பிரசங்கித்தாரு? எல்லா ஜனங்களும் பூமியில பாவம் செஞ்சு பிசாசால கட்டப்பட்டு படிச்சு பார்த்தீங்களா, எல்லாரும் ஒவ்வொரு கட்டில எல்லாரும் கட்டப்பட்டு இருக்காங்க. கண்ணு இருக்கு, ஆனா பிரபஞ்சத்துக்கு அதிபதிய தேவனானவன் என்ன பண்ணலாம்? அவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்க போல் சொல்றாரு. கண்ணு இருக்கு, ஆனா வேதத்தை பார்க்கிற கண்ணு கிடையாது அவங்களுக்கு. மனக்கண்ணை திறக்கப்படலை. இருளா இருக்கான். கண் குறுகி போல குருடர் போல இருக்கிற பேருக்கு சொல்றாரு அவரோட நிருபத்துல. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி, ஆமென், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி. அதுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாராம்? அவர் மேலே இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப எதுக்கு ஆவியானவர் இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அவர் ஆமென். அவர் பரிசுத்தர் வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அவர் என்ன பண்றாரு? தேவ ராஜ்யத்தை சித்தத்தை நிறைவேற்றபடி போறாரு பூமிக்கு. அல்லேலூயா. தேசமெல்லாம் போறாரு, கிராமத்திலும் போறாரு, பட்டணத்திலும் போறாரு அவர். அல்லேலூயா. அப்ப அவர் இயேசுவா பூமிக்கு வந்ததே தேவனுடைய ராஜ்யத்தை அஸ்திபாரம் போடபடி பூமியை விதைக்கும்படி வந்தார் அவர். ஆமென். வசனத்தில் சொன்னார், அங்க மனம் திரும்புங்கள், தேவனுடைய பிரசங்கத்தில் இருக்கு. உன் பொல்லாத வயலை விட்டு விடுங்க, கர்த்தர் விரோதமா பாவம் செய்யாதீங்க. அப்படி பாவத்தை குறித்து, நியாயத்தை குறித்து எல்லாத்தையும் இயேசுநாதர் சொல்றார், பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்க வேலையில கட்டப்பட்ட கண்கள் எல்லாம் திறக்கப்படுது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது கண்கள் திறக்கப்படுது. ஆண்டு புத்தகத்துல போயிட்டாங்க. யாருக்கெல்லாம் குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் சித்து போய் இருக்காங்க, யாருக்கெல்லாம் கண்ணு தெரியல, யாரெல்லாம் ஊனமா இருக்கான், யாரெல்லாம் பேசாம இருக்கான், எல்லா கூடியிருக்காங்கன்னு அவர் அதை செய்தார். அந்த வேலை செய்யல அவரு. இயேசுதான் பூமிக்கு வந்ததே தேவ ராஜ்ய வசனத்தை சொல்லும்படி. ஆமென். அப்ப இதெல்லாம் வசனத்தை சொல்லும் போது இந்த அற்புதம் அடையாளங்களாம் அது ஒரு பக்கம் காலம் நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப எதுக்கு முதலில் கொடுக்கிறார்னா, வசனத்துக்கு. ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப தேவன் வார்த்தையா இருக்கிறாரு, அவர் வார்த்தைக்கு அவர் முதலிடம் கொடுக்கிறாரு, வார்த்தைக்கு கட்டுப்படுகிற தேவனாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மத்தியமை இந்த குருடம் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியல, அவனுக்கு மாம்சமா கண்ணு தெரியல, பிறந்தப்ப வந்து அவனுக்கு வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஏகப்பட்ட கூட்டம் நடந்து கொண்டு இருக்கு, கூட்ட ஜனங்கள் திறத்தரலாம் போய் கொண்டு இருக்காங்க.
அப்ப சத்தம் என்ன கேட்குது, கண்ணி தெரியல, சத்தம் கேட்குது அவனுக்கு. யாரு போய் விசாரிக்கிறா பக்கத்துல, யாருப்பா போறது சொல்லுப்பா, ஒரு கூட்டமா இறைச்சலா இருக்கு, என்னன்னு சவுண்டா இருக்கான்னு. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி கலிலேயா இருக்கு நசரேயனாகிய இயேசு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. இங்க சொன்ன இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன், ஒரு ஆசை வந்துச்சு இவருக்குள்ள. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்காம ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, எவ்வளவோ அற்புதம் செஞ்சிருக்காரு, நீ என் வாழ்க்கை அற்புதம் செய்ய மாட்டாரா, எனக்கு மன இருக்க மாட்டாரா அவரு. இங்க பாட்டு பண்ணாலும் பத்திமையில குருவினை பத்தி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க வேண்டும். அந்த வெளிப்பாடு பாருங்க அவனுக்கு. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கல, வசனத்தை கேட்டிருக்கான் அவன். அல்லேலூயா. வசனம் கேட்ட உடனே அவனுக்கு வெளிப்பாடு பாருங்க. இவர் நசரேயனாகிய இயேசு கிடையாது, நாசரேத்து பிறந்தவர் உண்மைதான், யோசேப்பின் மகன் உண்மைதான், இவர் தாயா மரியாள் உண்மைதான். ஆனா இவரு பூமியில் வந்தாலும் எங்க வந்தார், இவரு வானத்தில் வந்த மேசியா இவர் என்று. அல்லேலூயா. யோசனை சொன்னார், நீங்க பூமியில் வந்தீங்கப்பா, நான் பூமியில வரல, நீ ஒரே மாதிரி, நீ நான் ஒண்ணு கிடையாது, நீ வேற நான் வேற. அல்லேலூயா. நானும் மனுஷன், நீ மனுஷன், ஒண்ணு நினைச்சுக்காத, நான் வானத்தில் வந்தேன்றாரு. அல்லேலூயா. அப்ப வெளிப்பாடு கட்சின்னு சொல்றான், ஓ பிச்சைக்காரா கத்தாத, ஏன் கத்துற, பிச்சைக்கார மதிப்பாங்க யாராவது, பிச்சைக்கார யாருன்னு மதிக்க மாட்டாங்க. அவன பொசிஷன் அதுதான், பிச்சைக்காரன். அவன் அடையாளம் என்னது, கண்ணுத்தீவு கபோதி, தள்ளப்பட்டவன், ரோட்ல பிச்சை எடுக்கிறவன், கையெழுந்துறவன், இதுதான் அவனோட பேரு. ஆனா அவனும் தன் உள்ளாத மனுஷன் ஆவியினால் என்ன பண்றாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டு ஆவியாளர் அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க அவனுக்கு. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிச்சிருக்காருங்க. ஆமென். ஏன்னா வசனம் பார்த்தீங்கன்னா தேசமே பரமேற்றம். அல்லேலூயா. இயேசு வந்து வர்றாங்க, அவர் வரதுக்கு வசனம் வந்துருச்சாங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இயேசு அற்புதம் பார்த்தீங்கன்னா வசனம் உலகமெங்கும் பிரசித்தம் ஆயிட்டான், கீர்த்தியும் புகழ்ச்சியும். அப்ப அவருக்கு அவங்க அப்பதான் வராது, ஆனா வசனம் மாதிரி வந்துருச்சு. வசனத்தை கேட்டு இருக்கான், கேட்டு உடனே ஓ அந்த இயேசுதான் இவரா, அப்ப இவர் இயேசு கிடையாது, இவரு தாவீதின் குமாரன், இவர் மேசியா, இவர் ரட்சகர் என்று. அல்லேலூயா. அது வெளிப்பாட்டை ஆவியானவர் கொடுத்த உடனே சத்து கத்துறா, ஓ வாய மூட பிச்சைக்கார, கத்தாத. இவரோ வழக்கத்துக்கு மாறாக என்ன கேட்பா, ஐயா பிச்சை போடுங்கய்யா, பிச்சை போடுங்கய்யா, பிச்சை. அதுதான் அவருடைய பேச்சு, அதுதான். என்ன கேட்க போறான் அவன், பிச்சை 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 பிச்சை, டெய்லி தான் வேலையா அவனுக்கு. அது வழக்கத்துக்கு மாறாக என்ன பண்றாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தன் சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிடுறாங்க இயேசுநாதரை, அவளை கூட நெருக்கிறாங்க, அது எப்ப போய்கிட்டே இருக்காங்க அவரு. ஆனா தாவீதின் குமாரனே சொன்ன அந்த வார்த்தை கட்டுப்பட்டு நிற்கிறாங்க. அல்லேலூயா. அவளே சத்தம் இருந்தாலும், அவளை கூப்பிட்டு இருந்தாலும் கூட்டிட்டு வாழ்ந்தார் அவனை. என்ன நீங்களே கூப்பிட்டது, மாம்சத்தை கூப்பிட்டீங்க, அவள் ஆவியில கூப்பிட்டு இருக்கான், தாவீதின் குமாரனே என்று அறிந்து எனக்கு இறைவன் என்று. அல்லேலூயா. என்ன அந்த வெளிப்பாடு பெற்றவன் பாத்தீங்கன்னா, கடவுளே சாமி இறைவா அப்படி கூட மாட்டாங்க. கர்த்தர், இவர் தேவன், இவர் இயேசு, இவர் பிதா, இவரை கிறிஸ்து என்று பகிரங்கமாக பேசுவார்கள் அவர்கள். அல்லேலூயா. அப்ப அவன் வெளிப்பாடு ஆவியான தராது, இவர் கடவுள் இல்லப்பா, இவரு நசரேயனாகிய இயேசு கிடையாதுப்பா, இவர் சாமி இல்லப்பா, இவரு 10-11 இல்லப்பா, இவர் தான் மேசியா, இவர் தான் தாவீதின் குமாரன், இவரே ரட்சகர் என்று கூப்பிடும் போது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயேசு நிற்கிறாங்க. அவர் கூட்டிக் கொண்டு வாங்க, அவர் என்ன செய்வார் என்று. அல்லேலூயா. கூப்பிட்டு வராங்க. சரி வாப்பா, அவன் இயேசு கூப்பிடுறான், வாப்பா. அவன் விசுவாசமா வராம பாருங்க. கேட்கல, அவனுக்கு என்ன வேணும், எது கூப்பிட்டா என்ன, நீ எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, அவன் கூப்பிடுறதா எனக்கு கேட்கல. நீ கூப்பிடும் போது விசுவாசம் கூப்பிட்டு என்ன நீ. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு கட்டுப்பாடு தேவனா இருக்கார் அவர். ஆமென். என்ன சொன்னார், நான் வரும்போது என்ன பார்ப்பேன், விசுவாசத்தை பார்ப்பேன்றார். அப்ப வரும்போது தான் பார்க்கிறான், அவனுக்குள்ள பத்துமே கவுடுக்குள்ள விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஆமென்.
சரி என்ன வேணும்னு கேட்கிறாரு. நம்ம என்ன கேட்போம் ஜென்ரலா? ஒரு கடவுள் உங்க மேல தோன்றாரு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்பீங்க நீங்க? ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு நல்லா எனக்கு வசதி பண்ணி கொடுங்க, கால் பால் வாங்கி கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க. என் ஆசை எவ்வளவோ ஆசை இருக்கு ஆண்டவரே, லிஸ்ட் போட கையில கொடுத்துருவீங்க, இதெல்லாம் கொடுங்கப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்றான்? எனக்கு கண்களை திறந்து வரணும் ஆண்டவரே, நான் பார்வையாட விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா பால் எதுக்கு அவன் அடைய சொன்னானா, அந்த ஆவிக்குரிய வார்த்தையை, அந்த வசனத்தை அவன் பார்க்கும்படி, அந்த வசனத்தை கேட்கும்படி தேவன் அவன் கண்களை தொட்டு சுகமாக்கினார். நீ பார்வை அடையவாக என்றார். அல்லேலூயா. அவன் கண்கள் உடனே திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தரித்திரருக்கு கர்த்தருடைய ஆவி என்ன பண்றாரு? அங்க போயிட்டு விடுதலை கொடுக்கிறார். கட்டுள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பிறந்த போக்குறாங்க, ரொம்ப வருஷமா வயசான பிச்சை எடுத்துருக்கிறான், காலம் தலைமுறையா. பிசாசுக்கு தோற்றம் என்ன? இவன் குருட, இவன் பிச்சைக்காரன், கர்த்தர் பாதையில பாருங்க, அவன் விலையேற பெற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிசாசு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான். நீ வியாதி, உனக்கு குறைவு, நீ சபிக்கப்பட்டவ, நீ தள்ளப்பட்டவ, நீ வெறுக்கப்பட்டவ, நீ ஒதுக்கப்பட்டவ, நீ ஆகாதவ, இப்படி பலவிதமான தோற்றத்தை பேரை கொடுத்து என்ன பண்றான்? அப்படி டம்ப் பண்றான் அப்படியே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பார்க்கறது வேற. அல்லேலூயா. நீங்க எல்லாம் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் எதுக்காக விலையேற பெற்றவங்க? நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக சிலுவையில விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டபடியால், அந்த ரத்தம் கழுவினபடியால், அந்த ரத்தம் நீதிமானம் ஆக்கிறபடியால் நீங்க விலையேற பெற்றவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் முதல் காரியம் என்ன பண்ணாரு? இருதயம் நொறுங்கினவனுக்கு காயம் கட்டி சிறுமைப்படுவதற்கு விடுதலை கொடுத்தாரு. கட்டுள்ளவர்களுக்கு கூறினார். அல்லேலூயா. எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? அப்ப தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கணும், வாழ்க்கையில அவன் சூழ்நிலையை மாற்றணும், அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அவனுக்கு. ஆமென். அவர் தாங்க அப்பா. ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளைகளுக்கு அவன் பிறக்கத்துக்கு முன்னாடியே, அவன் தேவைகள் ஏற்படும் முன்னாடியே எல்லாருக்கும் அவர் முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவ உண்மையை என்னைய நீதிமான மாற்றும்படி நீ பிறக்கத்துக்கு முன்னாடியே உன் பாவங்களை சிலுவையால் சுமந்திருக்கார். அவர் முன்னேற்பாடு செஞ்சிருக்காரு. பாவத்தை சுமந்தவர், உன் சாபத்தையும் சுமந்தார் அவர். அல்லேலூயா. அப்ப இதே காரியத்தை பாத்தீங்கன்னா லூக்கா 4:18, லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என் அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்ட விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நிருபந்தவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தர் அனுகிரக வசதி பிரசித்தப்படுத்தவும். அல்லேலூயா. போதும். ஆமென். அப்ப இதே கருத்து பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கபடியே லூக்கா டாக்டர், அவரு நல்லா படிச்சவர். அவரும் பாத்தீங்கன்னா இந்த லூக்கா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் எழுதியிருக்காரு. அப்போஸ்தலர் அதிகாரம் அப்போஸ்தலர் எழுதல, லூக்காவே எழுதியிருக்காங்க. அப்போஸ்தலர் ஃபுல்லாவே எழுதியிருக்காரு, சாப்டர் ஃபுல்லாக. லூக்கா அப்போஸ்தலர் ஒரே சாப்டரா இருந்தது. அது காலப்போக்கில் நம்மள பிரயோஜனத்துக்காக பிரிச்சுட்டாங்க. அது லூக்கா தனியா, அப்போஸ்தலர் தனியா. ஆனா அப்போஸ்தலர் எழுதிய புத்தகம் பாத்தீங்கன்னா லூக்கால எழுதினாராம். அல்லேலூயா. அப்ப லூக்கா சொல்றாரு, இதே ஏசாயா சொன்ன அந்த வசனத்தை மேற்கொண்டு இதுல என்ன பண்ற பதிவு செய்யறாரு. இதே போல லூக்கால இதே போல வந்தார் அவரு. இதே போல தரித்திரருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பிரசங்கிக்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரசங்கிக்க. ஆமென்.
இதே காலத்து பவுல் சொல்றாரு, நான் அழைக்கப்பட்டதே சிலுவையின் மேன்மையை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. கர்த்தருடைய ஆவியர் எங்க இருக்கிறார் பவுல் சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் அழைக்கப்பட்டதே பிதாவாகிய குமாரன் எதற்காக பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை, புண்ணியத்தை, பரிகாரத்தை, தேவனுடைய மேன்மையை, மகத்துவத்தை சொல்லும்படி, தேவன் அன்பை எதிர்க்கும்படி, ரட்சகன் இவரே மேசே என்று எதிர்க்கும்படி பவுல் மேற்கொண்டு சொல்றாரு. சிலுவை இல்லாமல் எனக்கு ஒரு மேன்மை கிடையாது. நான் அழைக்கப்பட்டதே கல்வாரி சிலுவையில் மேன்மையை பிரசங்கிக்கப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இவர் ஒன்றும் தெரியாது என்றாரு. எனக்கு பிரசங்கிக்கிறது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு அதிகமாக இருக்கிற பவுல் தான். காலை சொன்ன உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நான் எப்படி பரிசுத்தா பெற்றுக்கொள்ள பிறகு எப்படி பயன்படுத்தப்பட்டாரு, எப்படி புதிய ஏற்பாடு நிறைய எழுதியிருக்காரு. அவர் பேதுரு தான் சீனியர். பேதுரு தான் சீனியர், அவர் தான். ஆனால் அவரை பார்க்கிறோம், அவர் எழுத பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் எழுதியிருக்காரு. அது அவர் எழுதலையாம், மார்க் எழுதியிருக்காரு. அவர் ஏன்னா பேதுரு படிப்பறிவு இல்லாதவர். அவர் பதிலாக இவர் சொல்லும் போது அவர் எழுதுறாரு. அதான் எப்படி எழுதுறாரு? மாம்சத்தில் எழுதல, பரிசுத்த ஆவியில ஏகப்பட்டு மனித வசனத்தை எழுதினார்களாம். அல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்கு. என் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, என் வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, அந்த வசனத்துக்கு வீடு இருக்கு என்றாரு. இந்த வசனத்துக்கு யார் வீடு கொடுக்கிறது? ஆவியானவர். ஆமென். இப்படி இயேசுனார் கிறிஸ்துவை 3ஆம் உயிரோடு எழுப்பினார் ஆவியானவர். இன்னைக்கு உண்மையான பாவத்திலும் அக்கிரமத்தில் மறுத்து போது நம்மளையும் அவரோட உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. அப்ப இந்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா வசனத்தை தம் ரத்தத்தினாலே முத்திரை போட்டு ஆவியின் அச்சாரம் கொடுத்திருக்காரு நமக்கு. ஆமென். அப்ப இயேசுநாதர் வந்து எதுக்கு வந்தாரு? அவர் ஆவி பெற்றுக் கொண்டாரு. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யும்படி பூமியில சுற்றி திறந்தார் அவர். ஆமென். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். போதும். அல்லேலூயா. இப்ப எங்க பாருங்க சொல்றா பாருங்க, அங்க கர்த்தரே ஆவியானவர். அப்ப ஆவி யாரு? கர்த்தர் யாரு? ஆவி. அல்லேலூயா. ஆவி தேடாது. இப்ப எங்க இருக்கு ஆவி? ஆவின்னு தேடுங்க நீங்க போயிட்டு. அவர் மனுஷன் தான். அவர் பார்க்க முடியாது. அதுதான் ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கார் அவர். பரிசுத்தமுள்ள தேவன் அவர். ஒருவரும் சேரக்கூடாத உலகத்துக்கு சேராத வழியிலே வாசம் செய்கிற மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள தேவன். அதனால ஆவி சொல்றோம். அவரை பார்க்க முடியாது. அதுதான் இப்ப நீ என்ன பார்க்க, உங்களை பார்க்கிறேன், நீங்க ஆவி சொல்ல மாட்டீங்க, மனுஷன் நான். அப்ப அவர் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கு. அதனால அவர் வேதம் அவர் ஆவி சொல்லுது, அவர் பார்க்க முடியாதுன்னு தான். ஆனா அவர் உங்களை போலதான் இருப்பாராம். அல்லேலூயா. என்ன போலதான் இருப்பாரு. ஆமென். அப்போ ஆசாரியனை யாருங்க? ஆசாரியர்னா சாமியார்னா யாரு? சாமி யார் என்று காட்டும் பொழுது இயேசுதான் வந்தார். அல்லேலூயா. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்றாரு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்னது? சாமியாரு. ஆமென். அதுதான் சாமி யாருன்னு காமிக்க முடியுதான், பிதா யாரும் காமிக்க முடியுதான். பூமிக்கு வந்தார் அவரு. நான் தான் பிதா. அல்லேலூயா. அப்ப என்ன பாக்குறியா? நீ பிதா பார்த்து பாருங்க. நான் அவர் எப்படி இருக்கோம்? ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு சாமியாரும் இந்த பூமியில இருக்க சாமியார் சொல்றேன், உங்களுக்கு பரிதவிக்க மாட்டாங்களாம். ஆமென். உங்களுக்காக பரிதவிக்க வேண்டாம். அங்கதான் வந்திருக்கோம். எல்லாம் ஒரு மதத்துல தான் வந்திருக்கோம். நீ கஷ்டத்தோடு போறீங்க, இதோ பிரச்சனை உள்ள போறீங்க. ஆனா அந்த பூசாரிக்கோ நீ எந்த சூழ்நிலையில வந்திருக்க, உன் வேதனை என்ன, உன் குடும்ப சூழ்நிலை என்ன, உன் என்ன பிரச்சனை என்ன, உன் காயம் என்ன, உன் துக்கம் என்ன, எதுவுமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது அவங்களால. ஆனா இந்த ஆட்சியர் அப்படி கிடையாதுங்க. இவரு
உன்னை போல் என்னை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சொல்றாரு, உனக்கு கை கொடுக்கும்படி, உனக்கு உதவி செய்யும்படி, உனக்காக பிதா வாழ்வு பாசத்துல மத்தியாசனாக உட்கார்ந்திருக்காங்க. எதுக்காக? பரிந்து பேசுகிறவராக, நன்மையை பேசுகிறவராக. அல்லேலூயா. பாவமில்லாத பிரதான ஆசாரியர். ஆமென். பரிதவிக்கிற உள்ள இந்த ஆசாரிக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து ஆசாரியனுக்கோ பரிதவிக்கிற உள்ளவருக்கு அதை சொல்றார், தைரியமா உள்ளே வா, என் பிரசனத்துக்குள்ள வா, என் கிருபாசனத்துக்கு வா, ஏற்ற வேலையில உனக்கு விளக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு, கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று. அல்லேலூயா. அப்ப தைரியமா வரலாம், நீங்க பிரசனத்துக்குள்ள தைரியமா வரலாம் நீங்க. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காரியத்தில் மனுஷனுக்கு விடுதலை வேணும் சொன்ன உங்களுக்கு நான். ஆமென். அப்ப கர்த்தரே ஆவியானவர், ஆவி எங்க உண்டா விடுதலை உண்டா. அப்போ தேவனுடைய வசனம் எப்படி இருக்கான்? ஆவியா இருக்கு, ஜீவனமா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ வார்த்தை எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் கான்செப்ட். வசனம் எங்க இருக்கோ அவங்க விடுதலை இருக்காங்க. ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அவர் பிராணனை அறிவுக்கு மீட்டெடுக்கிறாராம். அல்லேலூயா. அவர் வார்த்தையை செயல்படுறார். அவருடைய வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் அவர். ஆமென். அதனால தான் அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் சொல்றோம், இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. அப்ப இயேசு வார்த்தை ஒண்ணு. அல்லேலூயா. இயேசு வேற, வார்த்தை வேற கிடையாது. எப்படி வசனம் வேணும், ஆவி வேணும் சொன்னேன். சொன்ன உங்களுக்கு நான் வசனம் வேணும், ஆவி வேணும். அப்ப கர்த்தர் தான் ஆவியானவர், ஆவியானவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப வசனம் எங்க இருக்கோ அவங்க விடுதலை இருக்காங்க. அங்க நுகர்கள் வெளியோ, கட்டுகள் வெளியோ, நோய்கள் சுகமாகும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அங்க. ஏன்னா வார்த்தையால் தான் போதாதான் மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. நாங்க அநேக உள்ளத்துக்கு போறோம். நாங்க வீடுக்கு போயிடுறது கத்து அநேக அற்புதங்களை செய்யறாரு. ஆமா. நமக்கு போய் என்ன பிடிச்சது கிடையாது, மேஜிக்கலா பண்றது கிடையாது. வசனத்தை சொல்ல மாதிரி சுகமாகுறாங்க. அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேர் வந்தாலும் சரி. சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்க கூட்டத்துல, கத்தர் இப்ப மூணாவது இருக்கிற பெண்ணை சுகமாக்கி கொண்டிருக்கிறாரு. அப்ப எனக்கு வராதா? அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்குமே தொடக்கம் முதல் முடி மட்டும் எல்லா ஜனங்களுக்கும் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண அற்புதத்தை செய்கின்ற தேவன். பட்சபாதம் இல்லாதவர், ஒருவருடைய புறமே தள்ளாதவர், நான் உங்கள் திக்கட்டராகவே உயர்த்து வருவேன் சொன்னவர். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்குள்ள வந்துட்டாரு இன்னைக்கு ஆவியானவர். அல்லேலூயா. அதே புத்திர சுகாலத்தின் ஆவியாம். எப்படி இயேசுநாதர் பிதாவே கொடுத்தாரோ அதே ஆள் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப நீங்க அவர் ஒண்ணா இருக்கீங்க. அப்ப நீங்க அப்பாவை கூப்பிட்டா மகனே சொல்லு என்றாரு, மகனே சொல்லு என்றாரு. அல்லேலூயா. யார் நீங்க இப்போ? நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் நீங்க, உடன்படிக்கை பெற்ற ஜனங்கள் நீங்க. அல்லேலூயா. அப்போது நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க ஒரு கான்பிடன்ட் இருக்கும். யாரு? அவர் அப்பா, நான் மகன், நான் மகன். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கேட்கிற பிச்சை கேட்கிற மாதிரி, அம்மா அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது போடுங்கப்பா. அப்படி கிடையாது. பிள்ளை உரிமையா போறேன் நான். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேர்தலுக்காக பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க சொன்னாரே. எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருப்பது, தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப ஒவ்வொரு நாளும் பிரசவத்துக்கு வரும்போது என் அப்பா இங்க இருக்கிறாரு, இயேசு என்று சொல்லப்படுதோ அங்க நிப்பாதாங்க அவரு. அல்லேலூயா. எங்கெல்லாம் பிள்ளைங்க இயேசு நாமத்தை உயர்த்தினாரோ அவங்க ஆசீர்வாதம். ஆமென். அதெல்லாம் சொல்லாரு, என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்துல வந்து நான் உங்களை பிளஸ் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் பயத்துக்கும் திகிலுக்கும் இந்த தேவனை விடுதலாக்க அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
9:20. மத்தேயு 9:20. மத்தேயு 9:20. போது எடுத்துங்க. காரணம் அவங்க 12 வருஷமாய் நமக்கு ஒரு சின்ன ஒரு வியாதி வந்து ஒரு வாரம் ஒரு 10 நாளோ கூட இருந்தது எப்படி தெரியுமா இருக்கு? ஒவ்வொரு நாளும் வெறுப்பாக, கசப்பாக, அருவருப்பாக, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு சின்ன சளி வரட்டும், ஒரு சின்ன பலவீனம் வரட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? டெய்லி ஐயோ நேரா காய்ச்சலா இருக்க, போகவே மாட்டேங்குது, தொல்லையா இருக்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 12 வருடமாக பெரும்பாலான ஸ்திரீ, பெரும்பாலான ரத்தப்போக்கு 12 வருஷமா நாம நினைச்சு பார்க்க முடியுதா? பெண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பலவீனம் இருக்கும்போது 12 வருஷமா இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளும். இப்ப அவங்க என்ன பண்ண ஊர்ல அவங்க தள்ளப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவங்க. அவங்க யாரு? மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்ட ஜனங்க, அவங்க ஒதுக்கப்படுறதுனால இருக்கிறவங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ பாத்தீங்கன்னா, இதே போல பசுல மத்தேயு, அதே போல இவரும் பாருங்க, இயேசுநாதர் செய்த அற்புதத்தை கண்டு வசனத்தை விசுவாசித்து அது இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருந்தார். எவ்வளவோ தன் பலவீனத்திற்காக சுகமாகும்படி அநேக நம்ம சொல்ல போனா ஹாஸ்பிட்டலுக்கு, வைத்தியர் ஹாஸ்பிட்டல், டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கான், ஒரு ஊரா போயிருக்கான், சொல்றவங்களா போயிருக்காங்க. அங்க போமா அவ கைலாசியா டாக்டருமா, இங்க போமா உடனே சரியாயிடும். ஆலோசனை எப்படி சொல்லுவாங்க? ஆலோசனை ஃப்ரீ, தானா கொடுதுங்களா? ஐடியா எப்படி கொடுப்பாங்க? ஃப்ரீ தானே, தானா கொடுப்பாங்க. வாய் சும்மா இருக்கு. அப்ப அது போல ஆளு கொண்டு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையாக ஒருவேளை சொந்து நடக்குமா, ஒரு அவசரம் நடக்குமா, பரவாயில்லை, ஒருவேளை இப்படிதான் சுகமாயிடுவா என்று தன் ஆஸ்தியை பாதி ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிட்டாங்க. ஆனா வியாதியோ கொஞ்சம் கூட, ஒரு துளி கூட அது குணமாகவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பணக்காரங்க பல வித வியாதிகளை கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு லட்சங்களை செலவு பண்றாங்க. ஆனா அது மருந்து மாத்திரையோ அவங்களுக்கு சுகம் தரல. சுகம் வர மாதிரி இருக்கு, திருப்பியும் வியாதி பிடிச்சிக்குது வந்து. டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா, இது போற மாதிரி தெரியலப்பா, இது எங்களால முடியலப்பா, இதா உன் தலையெழுத்து சாவர வரைக்கும் என்ன பண்ணு, இந்த மாத்திரை 3 வேளை மூக்கு இருந்தா இது, போனா போ, பீஸ் கட்டிட்டு போ, இதான் டாக்டர் சொல்லுவாங்க. சரி, அவங்க பொய் சொல்ல இருக்குதான் சொல்றாங்க, நம்ம அவங்க தப்பா பேசக்கூடாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 12 வருஷமாக அந்த உதிரப்போக்கள் இருந்தும் மன சோர்ந்து போயிட்டு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இயேசுநாதர் விசுவாசத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். எப்படி பத்திமை குருடன் இயேசுநாதர் வரத்துக்கு முன்னாடியே வசனத்தை கேட்டு விசுவாசித்தானோ வெளிப்பாடு வந்துடும். அதே வெளிப்பாட்டை ஆவியானவர் கஷ்டப்படுவர்களுக்கு கொடுக்கிறாரு, நிறுவனங்களுக்கு கொடுக்கிறாரு, கட்டுப்படுவர்களுக்கு கொடுக்கிறாரு, தள்ளப்படுவர்கள் வசனத்தை வெளிப்பாடு கொடுக்கிறார். அவர் தந்த பூமி என்றும் உலாவி கொண்டிருக்கிறோம். அவருக்கு போய் எல்லாமே நிர்வாகமா இருக்கு அவர் முன்னாடி. அவ பாருங்க, அப்போ ஒரு பயத்துல இருக்கா, ஐயோ என்ன ஆகுமோ, நான் இருப்பேனா, செத்துருவேனா, இந்த வியாதி மாறுமா, போகுமா, போகாதா, பயம், கவலை, குழப்பம் இருக்குது அவளை. ஆனா இயேசு வசனத்தை விசுவாசித்தால் 12 படிங்க, இப்போ 21 படிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று உள்ளத்தில் என்ன பண்ணாரா, எண்ணிக்கொள்ள என்னவா அதே யோசனையா இருக்கிறாராம். இல்ல அவர் விசுவாசம். அது எல்லாருக்கும் விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 30, 60, 100 கொடுக்கிறாரு. அப்ப இவங்க விசுவாசம் என்னன்னா ஒரு 60% வச்சுக்கோங்களேன். இது முடிக்கல.
இரவும் பகலும் அதே தியானிச்சு கொண்டு இருக்கிறான். என்னன்னு கண்டிப்பா இயேசுநாதர் கண்டிப்பா வருவாரு, என் ரட்சகர் வருவாரு, இந்த குணமாக்குவர் வருவாரு, இந்த மாத்திரை கை கொடுக்கல, இந்த டாக்டர் கை கொடுக்கல, என்னை எல்லாம் வியாசனப்படுத்தினாங்க, என் சொத்து அழைச்சேன், நான் துக்கப்பட்டேன், வியாசனப்பட்டேன். ஆனா நான் துன்பத்திற்கான நாட்களுக்கும் துன்பத்திற்கான வருஷங்களுக்கும் சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கப்படி, என்னை குணமாக்கப்படி என் கர்த்தர் நேர்ச்சியாக தேடி வருவார் என்று உள்ளத்தில் ஓயாமல் எண்ணிக்கொண்டிருந்தால் யோசனையாக இருந்தால் அது விசுவாசம் பாருங்க. அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டான். கூட்டம் சொன்னல பப்ளிக் ஃபிகர் இயேசுநாதர்லாம். இப்ப என்ன கூட்டம் என் அப்பா இருந்தா போற ஹீரோ, அது கூட்டம். அல்லேலூயா. இந்த கூட்டம் வர போயிடும். ஆனா அவருக்கு தான் கூட்டம் எங்க வைக்கும். விமர்சனமோ பாடுகளோ துக்கமோ நிறுத்தங்களோ எந்த போராட்டம் வந்தாலும் சரி, என் ஏசு அங்க விட்டு பிரிக்க முடியாது என்று பவுல் பசித்தவரை ஒன்று சேவைப்படுத்த சொன்னவரை. அல்லேலூயா. பப்ளிக் ஃபிகர் இருந்து எங்க போனா டாப்பர் இவர் தான், ஹீரோ இவர் தான். வானத்தில் அவங்க ஹீரோ, பூமியில அவங்க ஹீரோ, ராஜாவுக்கு ராஜா, ஹீரோக்கெல்லாம் ஹீரோ அவர் தான். அல்லேலூயா. அவன் ஏகப்பட்ட பொழுது நசுக்குது, உள்ள போக முடியல. ஏன்னா சில பேர் சொல்றாங்க அவளுக்கு 2 காலை வரல, அவளுக்கு அது உதிர போக்கால 2 காலம் உடவுப்பட்டு போயிட்டான், நடக்க முடியல, அவரால் பலவீனப்பட்டுட்டான். அப்ப என்ன பண்ணாலும் அவன் தேங்கி 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 போயிட்டு எப்படியாவது நான் அந்த கூட்டத்திலாவது என்ன 7 வசனம் பாருங்க, வசனத்தை ஓரத்தை தொட்டால் அவன் ஃபுல்லா தொட முடியல. ஆனா விசுவாசம் என்னது, நான் அவர் தொட்டா நான் சுகமாவேன். அல்லேலூயா. தொட்ட உடனே பாருங்க 12 வருடமாக இருந்த அந்த உதிரப்போக்கு, அந்த பலவீனம், அந்த வியாதிய பிசாசு உடனே நீங்கி சொன்னாரு, சிறியே உன் வியாதியை நீங்கி உன் வலியை நீங்கி நீ சுகமாகிடு, சமாதானத்தில் போகின்றவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப அவருடைய விசுவாசம் பாருங்க எப்படி. பத்துமை விசுவாசம் 30% வச்சுக்கோங்க. இந்த ஸ்திரீயோட விசுவாசம் 60%. இன்னொரு விசுவாசம் காட்ட போறேன் உங்களுக்கு நான். அல்லேலூயா. 100க்கு 100 தரமான விசுவாசம். யார் அவரு? 100க்கு அதிபதி. ஆமென். இது படிக்கும் போது அப்படியே என்ஜாயா இருக்குப்பா, எப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கான் பாருங்க. அவர் ரோமர், அவரு யூதர் கிடையாது. அவர் 100க்கு யாரு? ரோமர். அவரு இப்ப எல்லா மதத்திலும் பாத்தீங்கன்னா எல்லாரும் இயேசுவை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அது போல 100க்கு பாத்தீங்கன்னா 100 பேருக்கு அதிபதி, அவன் தலைவனா இருக்கான். அப்ப அவருடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கும் போது இயேசு அதை கேள்விப்பட்டு தேடி வரான். இவங்களும் பாருங்க ஆண்டவர் தேடி வந்தாரு. ஆனா அவன் பாருங்க ஆண்டவர் தேடி அவன் வந்துக்கிறான். அல்லேலூயா. வந்து கேட்கிறான், ஆண்டு செஞ்சு போச்சு வரும்போது எல்லாம் சர்வவியாபி தெரியாது அவருக்கு, எல்லாமே தெரியும் அவருக்கு. வந்து பாக்குறாரு, என்ன வேணுமா கேட்கிறாரு. என் குமாரன் மரண அவஸ்தையில் இருக்கான், நீர் குணமாக்கும் அவனை, நீர் அவனை சுகமாக்கும். சார் நான் வரேன். சரி ஓகே, நீ கூப்பிட்ட, நான் மரியாதை கொடுக்குறேன், உன் ஆனர் பண்றேன், நான் வரேன்றாரு. உடனே சொல்லலாம் பாருங்க, இல்ல நீங்க வர வேணாம். அல்லேலூயா. நீங்க வரவே வேணாம், நீங்க யாரு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரர் சொஸ்தமாவான். அப்படியே இயேசு ஆச்சரியப்பாரு, யாருன்னா பாரு இஸ்ரவேல் தேசத்தை இப்படி விசுவாசத்தை பார்த்துதான் கிடையாது பண்றாரு. அல்லேலூயா. நம்மளாம் சொல்ல கண்டு விசுவாசிக்கிறவோட காண விசுவாசம் பாக்கியவான். இவன் அந்நியனா இருக்கா, இவன் ரோமனா இருக்கா, இவன் என்ன விசுவாசிக்கிறான் பாருங்க. இவன் நான் வருஷம் நான் வராத காணான்றான். நீங்க கூட வளர்த்தவல்ல, நீங்க இங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த நேரமே வேலைக்கான் அந்த சயத்திலே சுகமாவான் என்று. ஆமென். சொல்லாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. விளக்கு எதுல வரும், என்னாச்சு நற்செய்தி, என்ன
சுகமாயிட்டான். எப்போ? நேற்று இந்த நேரம் சொன்ன வேலையிலே நினைவு கூறாங்க. ஏசு சொன்ன அந்த வேலையிலே என் வேலைக்காக சுகமான என்று அவருக்கு வார்த்தைக்கு விடுதலை கொடுக்கிறவர், வசனத்திற்கு உருவாக்கிறவர், வசனத்துக்கு விடுதலை கொடுக்கிற, வசனத்தை அனுப்பி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சபையில என்ன பண்றோம்? வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும், வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும், உங்களை வார்த்தை தான் உங்களை உயர்த்தும், வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். இவர் வார்த்தையாக கொண்டாடுவார். ஆமென். அதுக்காக நம்ம சபையில என்ன பண்ணணுமோ? சிலுவை வைக்கல, போட்டோ வைக்கல, வசனமா வைக்கல. அல்லேலூயா. வசனம் வைக்க மாட்டீங்களா? ஏன் வைக்கலாம், தப்பு கிடையாது. காலை சொன்ன உங்களுக்கு வசனம் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன் முன்னாடி அங்கே ஏதோ வச்சிருப்பீங்க போட்டோலாம் வீட்டில். இப்போ அது மேலே சுறுசுமாக இருக்கு, பலப்படான்னு நான் வசனத்தை மாட்டிவே. பொல்லாப்பு நெறிடாது, யாக்கோபே பயப்படாது, இஸ்ரவேலே உன்னோட கூட இருக்க. அப்ப என்ன ஜனங்களுக்கு வசனம் செவுத்துல மாறுதல் ஆக்கி வாயில வசனம் செவுத்துல இருக்கு, அவ்வளவுதான். அது போகும்போது கும்பிடு அது அது நமஸ்காரம் வசனம். அது நமஸ்காரம் வேணாம், கும்பிடுவது வேணாம். என்ன யாரும் தெரியுமா? நான் எப்படி போய் தேவை தெரியுமா? நம்மளுக்கு என்ன செஞ்சு சிறுவை தெரியுமா? அவருக்கு எவ்வளவு பாடுபட்டேன், அதோட பாடுபட்டேன். சங்கீதக்காரர் சொல்றார் 129 வசனத்துல, அவர் முதுகு உழவப்பட்ட நிலம் போல இருந்துதான். எப்படி உழவப்பட்ட நிலம்? ஒரு விவசாயி ஏறுவது எப்படி இருக்க நிலம், அது போல நிலம் அடிக்கப்பட்டது முதுகு. அது மேற்கொண்டு பெருது சொல்றார் 1 பேதுரு 2:24, சிலுவையின் மேல் நம் பாவங்களை சுமந்தார், அவர் தலைமுறையால் நீங்கள் குணம் ஆறுங்கள் என்று. ஒண்ணும் ஆக போறீங்க, ஆகி கொண்டு இருக்கீங்க, ஆக போய் சொல்ல ஏற்கனவே சுகம் ஆறுங்கள் நீங்கள். அல்லேலூயா. சுகம் ஏற்கனவே உள்ளதா இருக்கு. சுகம் பிள்ளைகள் அப்பம். அல்லேலூயா. ஏன் வேலையை சுகம் வரமாட்டது உங்களுக்கு? நீங்க கொடுத்ததை நீங்க தாங்க கேட்குறீங்க, அதனாலதான் கொடுத்தா கேட்கவே உங்களுக்கு. அது சுகம் ஆனீங்களா? என்னது? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கா சிலுவையில் அவரு உச்சந்தனம் முதல் உள்ளங்கால் மட்டும் அவ்வளவு அடி வாங்கி இருக்கிறார். அவர் சின்ன பிள்ளை வாங்கி இருக்கிறாரு. ஏசையா சொல்றாரு, அவர் அந்த கேள் அடைந்தார். அவர் பார்க்கத்தகாத ரூபமில்லாம இருந்தார். அவர் அழகு இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை அவருக்கு. இது மிருகமா மனுஷன் தோற்றம் இல்லாதவராக அந்த கேள் அடைந்தவரா சிறுவையில ஒரு காட்சியை சொல்கிறாங்க. எப்போ நீ பிறக்க, நானும் பிறக்கல, இயேசுவுல பிறக்கல, திருக்கரசு எழுதியாச்சாங்க. அது மேற்கொண்டு பேரு சொல்றாரு, நீங்கள் குணமானீர்கள் என்று. அல்லேலூயா. ஏன்னா இருக்க பேரு இருக்காங்க, அடிக்கும்போது பேரு இருக்காங்க. சாரோடைய ரோஜா, சாலமோனை பார்க்கலாம், சாரோடைய ரோஜா அழகில் சிறந்தவராக. அப்படிப்பட்ட அழகான தேவன் சில எப்படி சொல்றாரு, அந்த கேடு நீ சுகமா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், உன் பிள்ளைங்க சுகமா இருக்கணும், உன் கணவன் சுகமா இருக்கணும். அதை சொல்ல, நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. சொல்ற கர்த்தரே ஆவியானவர் எழுந்திருப்போம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரோட ஆவி எங்க கொண்டோ அவன் விடுதலை எழுந்திருப்போம். ஜெபிப்போம், பிரேயர் பண்ணுவோம். தேங்க்யூ. அல்லேலூயா. எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை சொன்னேன், மூணு விதமான விசுவாசம் மனுஷனுக்கு இதையே செய்யுது. ஆனால் தரமான விசுவாசம் யாருது? 100 அதிபதி வேலைக்காரன் தான் தரமான விசுவாசம். 100 அதிபதி விசுவாசம் தான் பெரிய குவாலிட்டியான விசுவாசம். அதுதான் ஆண்டவர் அந்த விசுவாசம் தான் பார்க்குறாரு. உங்ககிட்ட என்கிட்ட தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தரை துதிங்க, எல்லாம் துதிங்க. ஓ கர்த்தர் வந்திருக்காருங்க, நம்ம இருக்கிறார் ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவி எங்க உண்டோ, வசனம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ரீபா தாரா லாபா ரீமா காதாரா நாம காதேரி
லீபா தாரா நாமா ஹாசன நாமா சேகராபா. எல்லாரும் அன்னிபாதி துதிங்க. ஆவியில் இருந்து கர்த்தர் கொடுத்த ஆவியில் அனுமதி இருக்குதா? ரே மா கா தா 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 பா ரே கா தாரா நாமா சேகராபோ ரே ரே கா தா பா அல் பா கா பா கா தோ தா தா மே பா கா மா தோ ரே நிமா கபா கா தா லோ லே கா பா கா ரே ஷெதே நிமா லே ட்ரை கே லே சாதுரா கியா தோ. ஓ ஓ மேன் 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 வசனம் வேணும், ஆவியானவர் வேணும். ஓ ரா கா தா தா தா. ஓ ஆதியிலே ஆவியானவர் வசனத்தை கொண்டிருந்தாரு. ஆனா தேவன் வசனத்தை சொல்லும் போது ஆவிய கிரியை செஞ்சாங்க. அப்போது உங்களுக்குள்ள ஆவிய கிரியை செய்யணும்னா உங்க வசனத்தை சொல்லுங்க, ஆவியில ஜெபிங்க. ரீபா தாரா காபா தேவி நிமா காகாலதோ. தேங்க் யூ யார் மா தாரா மா ஷேதேரி நிமா. எல்லாரும் மறந்து எல்லாம் கர்த்தருக்கு பாடுங்க. தேங்க் யூ டாடி. ஆமென் ஆமென். லீது ராலா பா தாரா லபா மே தாதா லாதா ஷேதேரி நிமா காகாபா ஓ ரீபா தாரா லபா மர்பீனி நிமி ஹல்துரா கானா மே ஷத்துரி யாகபா லீகோ ரோ லாதரி நிமி ஷத்துரி யபக்வா லாதேஷி. Oh, thank you the master. Thank you the Holy Spirit. Thank you the Holy Ghost. Rikalada. வீத்தந்த வல்லமை, வீத்தந்த வல்லமை, கிறிஸ்துவோடு இருப்பது அதே மகத்துவமான வல்லமை, ஆவியான மகிமை, வீத்தந்த மகிமை. ஓ ரீனி மகனதர நம ஷதர நம கோதரலி மத்பகதன நம. ஓ தேவனே நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஆத்துமாக்களை ஊடுருவல் வசனம் ஆண்டவரே, ஆத்துமா உயிர்ப்பிக்க வசனம் ஆண்டவரே. கர்த்தரே சிறுபுற கருப்புள்ள பட்டயம், அது கருப்புள்ள பட்டயம். வசனத்தை பிரித்து எடுக்கும் வசனம், வசனத்தை பிரித்து எடுக்கும். ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம். வசனத்தை பகுத்து அறியணுமா? வசனத்தை பகுத்து அறியணும். வசனம் புரியுது, அந்த அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் அவனை விட்டு இழக்கப்பட்டேன், கையில படிச்சிருக்கீங்க, நான் கஷ்டப்பட்டு புரியுதா உங்களுக்கு? அது புரியுதா? பயப்படாது, உங்க கூட வேற சொன்னாரு. ஆனா தலைமையில சொல்றீங்க இவங்க பயமா இருக்கு அப்படிங்கிற வசனத்தை என்ன பண்ணுறீங்க? விட்டுட்டீங்க. நீங்க வசனம் படிச்சிருக்கீங்க, ஆனா புரியல வசனம் உங்களுக்கு. அறிவு வேற, புரிதல் வேற. அறிகிற வார்த்தையை புரிந்து கொள்ளணுமா? ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் ரே மாகா லாதா ரிலேஷே. தேங்க் யூ ஆவியானவரே. வால்பாலா நானாமா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் ஒரே ஆவியா இருக்கிறானா? ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் ஒரு உறவு, கணவன் மனைவி உறவை விட இந்த தெய்வீக உறவு உண்டாக்கின தேவனுடைய நல்ல ஒரு உறவு. ஒரு ஆவிய அவர் ஆவிய உண்டா இசைந்துடுவார், சேர்ந்துடுவா, உண்டா சேர்ந்துடுமா? யா லா தா 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 பா மே கா 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 தா தி மா கா தோ. ஓ தேங்க் யூ அப்பா தகப்பனே. நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. சில ஜனப்பிரிப்பாக ஜெபிக்க போறோம். நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில் ஆத்துமாக்க வர ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கீங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியில் அபிஷேகம் பண்ணிருக்கீங்கப்பா. ஓ தரித்திரக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, கட்டுநருக்கு விடுதலை கூறும்படி, அதுவரே அநேக விடுதலையாக்கும்படி ஆண்டவரே. தேவ அநேக வசனம் காலத்தை சொல்லும்படி பிரசங்கிக்கும்படி ஆண்டவரே. ஓ தேவ ரட்சிப்பின் ஒரு சிறுவையின் மேன்மையை, தேவனுடைய அந்த பரிகாரத்தை ஆண்டவரே எல்லா ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே. எசப்பா இந்த கமர் பார்த்த ஜனங்கள், இந்த மதுராவசியில் இருக்கிற ஜனங்கள், சுற்றுப்பாட்டில் ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று என்னை அல்லாமல் வேற தேவனே சொல்லுங்க ஆண்டவரே. நானே கர்த்தர் சொல்லுவேப்பா. ஓ தேவனே உண்மை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, இந்த இயேசு அறிந்து கொள்ளும்படி, நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம், நீ தேடும் விடுதலை யாரால் கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் பரிகாரம் செய்ய முடியாது. அவனுக்குள்ள பாவம் இருக்கு. பாவம் உள்ள மனுஷன் பாவத்துக்கு எப்படி பரிகாரம் செய்ய முடியும்? குருடனுக்கு குருடர் வழிகாட்ட முடியாதா? ஆனா இந்த பரிசுத்தமுள்ள தேவன் உனக்கான சிலுவையில உன் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு.
உன் சாபத்துக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் உன் கர்மத்துக்காக ரத்தத்தை சிந்திருக்கார். அவர் உன் பாவத்துக்காக தோஷத்தை பாவ நிவாரண பலியை செலுத்தப்படி தன் உயிரை கொடுத்து மகனே மகனே இவ்வளவாய் உன் மீது அன்பு கூர்ந்தேன். ஓ தேவனே, நன்றி நன்றி அப்பா. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம் அப்பா. விலக செய்கிற தேவனிக்கு தான் ஆண்டவரே. சகல ஜனங்கள் ஏகமாய் கூடி எங்கள் திருச்சபைக்கு வரட்டும் ஆண்டவரே. சகல ஜனம் ஏகமாய் கூடி வரட்டும் அப்பா. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் ஓ கடலை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல ஜனங்களும் கூடி வரட்டும் அப்பா. அப்பா, அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை சத்தியத்தை ஜனம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிந்தால் அழிகிற சத்தியம் உண்டு, விடுதலையாக்கம் சொல்லுங்க ஆண்டவரே. சத்தியத்துல ஆவி உண்டு, இந்த ஆவியில ஜீவன் உண்டு. அந்த ஆவிகள் விடுதலாக்க உங்களை. ஆமென் ஆமென். எந்த மனுஷனும் விடுதலாக்க முடியாது, எந்த போதனையும் விடுதலாக்க முடியாது. கர்த்தர் விடுதலாக்க உங்களை. அவருக்கு விடுதலை மெய்யான விடுதலை. ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்மால் கூட ஆண்டவரே, அற்புதத்தின் தேவனே, சகல ஜனங்களை கூட்டிட்டு வருவீங்க ஆண்டவரே. கூட்டிட்டு வருவீங்கப்பா. என்னதான் நான் உயர்த்தப்படுதோ நீங்க ஜனங்கள் அனுப்புவீங்கப்பா. நான் உயர்த்தப்படும் போது எல்லோரும் நான் இழுத்துக்கொண்டே சொல்லுங்க ஆண்டவரே. சபைக்கு எடுத்துக்கொண்டு ஆண்டவரே. மேகா லாபா தே நீமா காபா தரோ. சபை ஆத்மா எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நாளை திசைகள் வேண்டும் ஆத்மா எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க சிலுவையை நாம் ஏற்றுகிறோம் ஆண்டவரே. சிலுவையை மேன்மைப்படுத்துகிறோம். சிலுவை கிறிஸ்துவை நாம் ஏற்றுகிறோம். மகிமை பாராட்டுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இரண்டாவது ஜெப குறிப்பாக மருத்துவமனையில் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள் சுகம் பெற ஜெபிக்கலாம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் வசனத்தை அனுப்புகிறாராம், வசனத்தை அனுப்புகிறாராம், அவரை குணமாக்குகிறாராம், அவர் பிராணனை அதிகரித்து மீட்டெடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் நாமம் ரோஃபேகாவாம். ரோஃபேகா சுகம் தருவதாராம், சுகம் தருவ தேவனா. இந்த நாமே அவருக்கு யோகவா ராபா, யோகவா ராபா, யோகவா ராபா பரிகாரியா. அவர் ரோஃபேகா சுகம் தருவாராம், ராபான பரிகாரியா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்று. ஓ ரே 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 யா டா 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 கமா ரே ரே ஹந்துரு. ஓ thank you அப்பா. ஆபத்து காலத்தில் அவரே உங்களுக்கு அனுகூலம் துணையுமா இருக்கிறார் அவர். ஓ தேவனே ஸ்தோத்திரம். அவர் உன்னதமான மறைவில உங்களை மறைக்கிறார். அவர் தீங்கு நாளையில தமிழ் கூடாத மறைவில உங்களை மூடி வைக்கிறார் அவர். அனைவரே டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் மருந்து மாத்து தரமுறையா சுகம் ஆனவரே. உங்களுடைய வார்த்தையை சுகம் உண்டானவரே. அவருடைய வார்த்தை மருமக்கெல்லாம் நல்ல மருந்து ஆனவரே. உங்கள் வார்த்தை மருமக்கெல்லாம் எலும்புக்கெல்லாம் தலை எழுதியிருக்காண்டவரே. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்ற உமால் போடுவாரால் ஆண்டவரே நாம் விசுவாசிக்கிறோம். நீ சொன்னீரே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறாண்டவரே. நாங்கள் சொல்கிறோம் விசுவாசித்து, நீங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம், விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம் ஆண்டவரே. ஓ வார்த்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. வியாதி ஆண்டவரே, அதே மரண தருவாக இருக்கிற ஜனங்களுக்கு நேராக நான் ஜீவனை பேசுகிறப்பா. நீ போகலாம், உன் குமாரன் பேசிருக்கிறார் சொன்னதாண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாண்டவரே வியாதியுள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. ஓ வசனத்தை அனுப்புகிறாண்டவரே. ஓ தகப்பனே, சுகமாக்கும் சுகமாக்கும் ஆவியானவரே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நான் தேவனாகவா சொல்லிடாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஆவி எங்க வேண்டும் விடுதலை வேண்டும் சொல்லுகிறப்பா. ஆவியானவரே வாழ்க்கை அனுப்புகிறாண்டவரே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை சாவாமை அடைவதை ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே மூளை, ஹார்ட், லிவர், கிட்னி, லென்ஸ் ஆண்டவரே, எல்லா உறுப்புகளும் அப்பா, ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. சுகம் உண்டாகட்டும். ஆவியானவரே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. வசனத்தை சொல்ல கிரியை செய்ய சொன்னீங்க ஆண்டவரே. ஓ வசனத்தை அனுப்புகிறேன்ப்பா. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ. மூணாவது ஜெப குறிப்பாக குடிப்பழக்கம் உள்ள ஜனங்கள் விடுதலையாக ஜெபிக்கலாம். தேங்க்யூ அப்பா. சோதரம் 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 அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா பிசாசா ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்தின் ஆவி அப்பா அந்த ஜனங்களை விட்டு விடுதலையாகும்படி தேங்க்யூ அப்பா. துதிங்க. சோதரம் சோதரம் சோதரம். யாரெல்லாம் அவங்க ஜனங்கள் குடிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி உங்க முகத்துக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னாடி அவங்க முகத்தை நீங்க ஞாபகப்படுத்திடுவாங்க. தேங்க்யூ அப்பா. லேபா தாதா லீமா காதரு லீமா ரஷன்டியா கலா லீமா லேபா ஹோரனாமா ஷாதரலாபோ மேகா பாதாரானா தே லேபா கல் மஹாசியா துரானாமா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தர் ஆவி எங்களுக்கு நான் விடுதலை சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் குடிப்பழக்கத்துல விடுதலை நினைக்கிறேன், அதை எல்லாம் விட முடியலையே. இதை குடிக்கிறேன், நான் வெறுக்கிறேன், எனக்கு வாய்க்கு கசப்பா இருக்கு, இதை அனுபவிக்க ஆனா விட முடியலையே என்று அப்பா யாராலும் உண்மையாக ஆண்டவரே நான் விடுதலை ஆகணும், உண்மையாக மனம் திரும்புவோம் என்று யாராலும் இந்த நேரத்தில் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்காங்க ஆண்டவரே. இயேசுவே விடுதலை செய்யுங்க, விடுதலை கொடுங்க. யாராலும் கூப்பிடுறார்களோ கூப்பிடுகள் யாவருக்கும் உண்மையா கூப்பிடுவது யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறாரா. நீ அறியாதவர்கள் நீ எட்டாத பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா. அதுவே குறிப்பாக விடுதலை குறிப்பிடாதவரே. குறிப்பாடம் அதுவே குறிப்பாடு வாய்க்கு கசப்பாக இருக்கட்டும் அப்பா. அது மதுபாடு வாய் கசப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே விடுதலை குறிப்பதாக, விடுதலை குறிப்பதாக, விடுதலை குறிப்பதாக, விடுதலை குறிப்பதாக, விடுதலை குறிப்பதாக இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அது குருவின் ஆவி வெளியேற்ற இயேசு நாமத்தினாலே, குருவின் ஆவி வெளியேற்ற இயேசு நாமத்தினாலே, குருவின் ஆவி வெளியேற்ற இயேசு நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உம்மால் கூட ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. சோதரம் சோதரம் கர்த்தாவே. தேங்க்யூ. பிள்ளைகள் சபைக்கு வந்தவர்கள் நன்றாக படிக்க ஞானமாக வளரவும் டெய்லி பைபிள் ஸ்கூல் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கலாம். சோதரம் சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. சிறுப்பிள்ளைகள் நீங்க அணைக்கிறீங்க ஆண்டவரே. உங்க கரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இல்ல பரலோக ராஜ்யமே அப்பா சிறுப்பிள்ளைகளை சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா என் சபைக்கு வர ஒவ்வொரு அப்பா குடும்பத்தையும் உள்ள பிள்ளைகளை என் தேவத்தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீ எப்படி ஆண்டவரே கிருபையினாலும் மனுஷ தவியினாலும் நீங்க திருப்தி அடைந்திருப்பது ஆண்டவரே. உங்கள் ஜனங்கள் உன் நாமத்தை உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே. தாயின் கருவை உருவாக்க நீர் அல்லவோ, பேசு அழைத்தது நீர் அல்லவா ஆண்டவரே. உலக உண்டாக்கும் மூக்கிருத்த நீர் அல்லவா ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் கிருபை கழிச்சிருக்கு ஆண்டவரே. அப்பா என் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சப்பா. எங்க சபைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் தேவன் ஞானத்தில் வளரட்டும், தேவனுடைய பராமரிப்பில் வளரட்டும், தேவனுடைய பாதுகாப்பில் வளரட்டும் ஆண்டவரே. நீ சொன்னீரே பிள்ளைகளை சமாதானம் பெரிதாயிருக்கும் சொன்னீரே. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தார்கள் சொன்னீர் அல்லவோ. உன் பிள்ளைகள் உன் மத்திய சுற்றிலும் பெரிய மரத்தில் கன்றுகளை போல் இருப்பார்கள் சொன்னீர் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகள் சொன்னீங்க ஆண்டவரே. ஓ பெற்றுக்கொள்ள மகிழும்படி நன்றாக படிக்கணும்ப்பா. கல்வி கல்விமான் நாளை கொடுங்க ராஜா. அந்த இயேசுவை நாம் தொட்டு ஆண்டவரே. அந்த உங்க பிள்ளைகள் நாம் தொட்டு ஆண்டவரே. அந்த வேதத்தை படிக்கிறோம், உலக படிப்பை படிக்கிறோம், ஞானத்தை தொட்டு ஆண்டவரே. நாளை தொட்டு ஆண்டவரே. உங்களுக்கு சபை பொக்கிஷம் அடங்கிட்டு சொன்னீங்களப்பா. ஞானத்தை மூன்று நீங்க தான் ஆண்டவரே. ஓ அளவில்லாமல் பிள்ளைகள் ஆவியை ஊற்றுவதாக, ஞானத்தை ஊற்றுவதாக ஆண்டவரே. ஓ நன்றி, நன்றி அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஸ்கூல் போகும்போது வரும்போதும் போக்கி வரத்தும் ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. எல்லா மனுஷனுக்கும் பிறகு தேவை கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீ சொல்லி வருகிறாளா அவனை காக்கும்படிக்கு முடக்காக தூது வைக்கலாம் கட்டளைகளை சொல்லி ஆண்டவரே. நன்றி. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒரு பேருமை சேதப்படுத்தாது சொன்னீங்களேப்பா.
ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரும் மூடுகிறேன் ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பூமியில் இருக்க இந்த சாபம், வியாதி, தீமைகள், நாச மோசங்கள் ஒன்று ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒன்றுமே ஸ்தானப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஓ விடுதலை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் கலந்து கொள்றாங்களோ எந்த அளவில்லாத ஆசிரியர் ஜெபிக்கிறேன்ப்பா. பல்வேறு தேவையான பிள்ளைகளை அளவில்லாத ஆசிரியருக்கு வருங்காலத்த பிள்ளைகளாக ராஜ்யத்துக்கு இருந்து பிரகாசிக்கும்படி ஆண்டவரே அவர் கீர்த்திய புகழ்ச்சியாக வைக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கீர்த்திய புகழ்ச்சியாக ராஜா அவங்க பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஓகே நன்றி நன்றி. பிள்ளைகளெல்லாம் தலையா இருக்கணும் ஆண்டவரே, மேலே இருக்கணும்ப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி. வியாபாரம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் வருமானம் செழிப்பு உண்டாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நீ சொல்லிடாதே நீ கைது செய்வதெல்லாம் ஆசீர்வதிப்பேன். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நன்மையும் பாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்க ஆண்டவரே. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்து 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ள எழுதியிருக்கப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இயேசப்பா பிள்ளைகளால ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் செய்ய வேலையை ஆசீர்வதிங்கப்பா. வருமானத்தை செப்பா 100 மடங்கு ஆண்டவரே நன்மைகள் உண்டாகும்படி கர்த்தர் சொல்லியதை மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் சொல்லுவதே கர்த்தாவே. மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் சொல்லுவதே கர்த்தாவே. மெய்யாகவே ஒரு நன்மை சொல்லியதை கர்த்தாவே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிடுறேன் ஆண்டவரே. உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய் சொல்லிடுறேன். ஒவ்வொரு காலத்தை நிரப்பங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காலத்தை நிரப்பங்க நிரப்பதப்பா. வருமானத்தை பெருக்கம் உண்டாகட்டும். வருமானத்தை பெருக்கம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருமானம் பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு திருப்தியாகி பணத்தை நிச்சயம் இருக்கத்தக்கதாய் கரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. கலைஞ்சு இங்க நிரம்பி வழியிட்டும் அப்பா. ஆண்டவரே வியாபாரத்தை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வியாபாரத்தை பெருக்கம் உண்டாகட்டும் அப்பா. இப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் கூட இருக்கு ஆண்டவரே. அது போல கர்த்தர் உடன்படிப்பட்ட ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்தபடியால் வேலையும் வியாபாரம் கர்த்தர் விருத்தியாகபடி பெருக செய்ய ஆண்டவரே. 100% ப்ராஃபிட் வரும்படி பங்கு பாத்திர நிரம்பி வழியும்படி பாத்திர நிரம்பி சொல்கிறேன். நிரம்பி வழிகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். உன் ஜீவனுள்ள நாளா நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லியே தொடரட்டும் அப்பா. நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசியாக இந்த நாளில் சபைக்கு வந்தவர்கள் எல்லா வாழ்க்கை அற்புதம் நடக்கணும் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு தெரியாது, உங்க சூழல் என்ன எனக்கு தெரியாது. நீங்க ஜெபிங்க. இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க கூட ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய முடிய பெரிய காரிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே உங்க வாழ்க்கையில் செய்வார். அவர் எப்படி உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் சொன்ன தேவன். ஓ நன்றி. தேவன் சொன்னாரு என் நாமத்தில் கேட்க சொன்னாரு. நாம என்ன இயேசு பிதாக்கள் சொல்ல பிதாக்கள் கேளு. நீ எவ்வளவோ கேட்டு இருக்கீங்க, கொடுத்துருக்கிறாரு, பெற்றுக் கொண்டீங்க. அப்ப என்ன சொல்ல அப்பா இது எதுவுமே கேட்கல நீ கேளுன்றாரு. அப்படி கேட்டது ஒண்ணுமே கிடையாது. நீ கேட்டதுன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னும் கேளுன்றாரு. இது எதுவுமே கேட்கலையா நீ பரிதாபப்படுறார் ஆண்டவர். கேளு கொடுக்குறாரு. இவர் பெரிய தேவன். இவர் வானமும் சிங்காசனம் பூமியின் பாதப்படி வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் நிலவும் கர்த்தருடையது சொன்னாரு. ஹல்லேலூயா. தகப்பனே இந்த நாள் யாரெல்லாம் ராஜா இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவன் பரலோகத்தின் தேவனார் சாமி ஆண்டவரே. இவங்க இடர்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படி ஓ நம்ம நாமத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. உம்முடைய ஊழியக்காரனாக உன் நாமம் அறிக்கப்பட்டு அந்த பிரதிநிதியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரரையும் அவர் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிற தகப்பனே. இடர்கொள்ளால் போக மட்டும் பெருந்தட்டும் ஆண்டவரே. இடர்கொள்ளால் போக மட்டும் அது பெருந்தட்டும் ஆண்டவரே.
பெருகட்டும் கர்த்தாவே. ஆமென். நீங்க பழகி பெருக கடமைகள் சொன்னீங்க ஆண்டவரே. அவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிற தகப்பனே, பழகி பெருகி கடமைகளாக ஆண்டவரே. நீ சொன்னதே பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. என் ஜனங்கள் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லோரும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பமும் பூமியில ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஆமென், ஆமென் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தை கட்டளை இருந்த தகப்பனே. ஓ சண்டை சற்று ஓடட்டும் அப்பா, சண்டை பிரச்சனை நீங்கட்டும் ஆண்டவரே. சில குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்தை சமாதானம் எல்லாம் தவிச்சு கொண்டு இருக்காங்கப்பா. சின்ன குடும்பம் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி ஓயாத பிரச்சனைங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு புரிதல் கிடையாது அவங்களுக்குள்ள. அப்படிப்பட்ட எல்லா தீமைகளும் மாறட்டும் அப்பா. இந்த ஜெபிக்கிற வேலையில ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த உலக கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சொல்லுங்க ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்து சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஆளக்காரர் சொன்னீங்களப்பா. ஆமென், ஆமென். சோதரம் சோதரம்ப்பா ஆண்டவரே. எல்லா பயங்களும் நீங்கட்டும் அப்பா ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் நீங்கட்டும் அப்பா. உங்களை அச்சுறுத்த எந்த வியாதியும் உங்களை அதிக்காது. தேவன் சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரத்தில் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும் சொல்லியிருக்கிறாரே. ஓ சொல்ல, இன்னைக்கு உன் பிரச்சனை என்ன சரி, உன் பிரச்சனை உன் சூழல் என்ன பெருசாக சரி, அது அப்படியே நிறுத்திக்கோங்க, கண்ணு நிறுத்திக்கோங்க. ஓ நீ சொல்லுங்க, நீங்க என்ன கூட சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பலவீன மலையே, வியாதி மலையே, கடன் மலையே, பய மலையே, தோல்வி மலையே, தரித்திர பிசாசே, இப்பொழுதே என் குடும்பத்தை விட்டு, என் சரீரத்தை விட்டு, என் குடும்பத்தை விட்டு நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கட்டளை மழையே பேர்ந்து போ, பிரச்சனையே பேர்ந்து போ, பயமே பேர்ந்து போ, கடனே பேர்ந்து போ. இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஓ திகழ்கள் போகட்டும் ஆண்டவரே, சஞ்சலம் போகட்டும், தயப்பு போகட்டும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி தலைமையை தங்கியிருக்க சொன்னாரே. சமாதானம் தங்கியிருப்பதாக, சுகம் தங்கியிருப்பதாக, ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக, பலம் தங்கியிருப்பதாக, ஞானம் தங்கியிருப்பதாக, வேறு பாதுகாப்பு தங்கியிருப்பதாக ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஓ இந்த நாள் வாழ்க்கை விடுதலை நாள், இந்த நாள் சுகத்தின் நாள், இந்த ரட்சிப்பின் நாள். உங்களுக்கு கர்த்தர் எங்கெங்க மாட்டிக்கொண்டிருக்கீங்களோ, எந்த பிரச்சனை தவிர்த்துக் கொண்டிருக்கீங்களோ, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வாழ்க்கை அப்படியே செஞ்சிருக்கிறார். கர்த்தரே ஆவி, கர்த்தர் ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தர் எல்லா வாழ்க்கையிலும் நீ கட்டுப்பட்டிருக்க எல்லா சூழ் கர்த்தரை விடுதலாக்கிட்டாரு. ஓ நன்றி, நன்றி, நன்றி தாப்பனே. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சாத்தானே, பொய்யனே, ஓ அசுத்தனே, சபிக்கப்பட்டவனே, நீ ஜனங்கள் வாழ்க்கையில, நீ பிள்ளைகள் வாழ்க்கையில, நீ சபைகள் வாழ்க்கையில உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு ஆளுநர் கிடையாது. சத்துருவே கருத்து இயேசு நாமத்தினாலே, உன் கருத்து இயேசு நாமத்தினாலே, உன் கருத்து இயேசு நாமத்தினாலே. ரீமா லா ரீமா காலா ஷேகே ரீமா காதா. ஓல் தரிசனம் கொலை 2ஆம் அதிகாரத்துல நமக்கு எதிராக இந்த கட்டளை, நமக்கு விரோதமான கட்டளை நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணார்? அவரை சிலுவையில் ஆணி அடித்தாராம். பிசாசு நமக்கு தகப்பனாக இருந்த அவர் காலத்துல. இன்னைக்கு அவன் காலத்துல நீ கிடையாது, உன் காலுக்கு பிசாசு இருக்கான். இதோ சர்ப்பங்களை கேள்வி நீங்க விதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சொன்னார். ஒருவரை சேவை கொடுக்க மாட்டாது என்று. உன் காணிக்கிறதா இருக்கான், வியாதி உன் காணிக்கிற இருக்கு, எல்லா தீமையான காரியங்களும் உன் காணிக்கிறதா இருக்கு. அதுல மேற்கொள்ள கத்து அதிகாரம் கொடுக்கல. அப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காத, நீ பிசாசு இடம் கொடுக்காத, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத. ஆவியின்படி யோசி, வார்த்தையின்படி யோசி.
வார்த்தைகளை சொல்லு. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த வியாதியும், எந்த தீமையும் ஒன்று வாய்க்காதே போகும் எழுதியிருக்கிறது. உலகம் திருக்கவனை காட்டிலும் எனக்கு பெரியவர் எழுதியிருக்கிறது. நான் இதையெல்லாம் ஆராதிக்கிறேன். தேவன் என்னை தப்பிக்க வல்லவராக இருக்கிறாரே. ஓ ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஒன்று உங்களை சேவைப்படுத்தாது. தேங்க்யூ அப்பா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்க. உங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு அனுக்கியை கொடுப்போம். உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்து விசுவாச அறிக்கை செஞ்சு கொடுப்போம். இல்லை கொடுப்பதும் தேவ சமூகத்தை அந்த ஆராதனை விளக்கம் தான் ஆகும். தேங்க்யூ அப்பா. சொல்லாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று, கீழாகாமல் மேலாக்க சொன்னீரே. இதில கடனை வாங்காதபடிக்கு சொல்லுங்க, இதில கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மா என்று யாரும் இல்லை. முடிந்த லோகத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மா என்று யாரும் இல்லை. முடிந்த தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவுமில்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவுமில்லை. ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றுவார் அவர், நிறைவேற்றுவார் வார்த்தை அவர். நீ கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ, உன்னை வாழாக்கம் தலையாக்க சொன்னாரா, நீ தலையாதான் இருப்பீங்க. நீ அநேக வியாதி கடன் கொடுக்க சொன்னாரா, நீ கடன் கொடுப்ப. நீதிமா வீட்டில் ஆட்சி செல்லும் என்று சொன்னாரா, உனக்கு பணமும் ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். உன் பார்த்து நிறைவேற சொன்னாரா, உன் பங்கு நிறைவேறா வரையும். அது எப்படி சாலிபாத் வெதிர வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் பெருக செஞ்சாரோ, அது போல கர்த்தர் உங்க நெருக்கத்துல பெருக்கத்தை கொடுத்து உங்க பங்க நிரம்பரம் செய்வார். இது நல்ல நெய்ப்புறா இருக்கபடியால் உனக்கு குறைவு என்பதே கிடையாது. உனக்கு கர்த்தர் உள்ளம் புறமும் உன்னை ஆசீர்வதித்து உன் கருத்தை நிரப்புவார் அவர். உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார் அவர். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. அப்பா, வந்த ஜனங்கள் வெறுமையா போகாதபடிக்கு ஆண்டவரே, நீ கத்து ரெட்டிப்பான ஒன்னே கொடுத்துருக்கீங்க. விசுவாசிக்கணும்ப்பா. நம்பிக்கையில சிறுகளே அரணுக்கு திரும்ப சொன்னீங்கப்பா. ரெட்டிப்பான நன்மை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீரே. இன்றைய தேவனப்பா, நாளைக்கு தான் சொல்ல மாட்டீங்கப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா சொன்னீங்க ஆண்டவரே. விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும் கூடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்டோம். நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டது என்று விசுவாசிக்க சொன்னீங்கப்பா. ஆமென், ஆமென். எதையாகிலும்
அவர் சித்தத்தின்படி கேட்டால், அப்படின்னா அவர் வசனத்தின்படி கேட்டால் அவருக்கு செவி கொடுக்கிறார் என்பது ஜெபத்துல எனக்கு வர தைரியம். நான் கண்ணை பார்க்கல, கையில வரல, ஆனாலும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வசனத்தை சொல்லி ஜெயிச்சிருக்கேன், நிச்சயம் பெற்றுக் கொண்டேன் என்று விசுவாசம் வருதான் எனக்கு. ஆமே, நன்றி தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகலம் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலும் பாதுகாப்பும் சமாதானமும் சுகமும் விடுதலையும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.